வணக்கம் டிபிகே டாக்ஸ். ஆடுகளம் சீரியலில் ஒன் ஆஃப் த மெயின் லீட் ரோலில் தேவிப்பிரியா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றின சில தெரியாத சுவாரஸ்யமான தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். தேவிப்பிரியாவா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் விஜே அக்ஷயா. விஜே அக்ஷயா அவங்க பிப்ரவரி 18ஆம் தேதி கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க. இவங்களோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் தான். அதனால தான் பள்ளி கல்லூரி படிப்புலாம் இவங்க கோயம்புத்தூரில் தான் படிச்சிருக்காங்க. பிஹெச்டி காலேஜில் டிகிரி முடித்த இவங்க நம்ம அடுத்து மேலே ஒரு கோர்ஸ் படிக்கணும், அதுவும் சென்னையில் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. மாஸ் கம்யூனிகேஷன் எடுத்து சென்னையில் அந்த கோர்ஸை முடித்த இவங்க சன் டிவிலேயே ட்ரைனி ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் ட்ரைனி ப்ரொடியூசராக கம்மியான சம்பளம் தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சன் டிவிலேயே இவங்க டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. சில வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு சன் டிவிலே அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர் வாய்ப்பு கிடைச்சிது. அதை ரொம்பவும் சிறப்பாக பண்ண விஜே அக்ஷயா அவங்களுக்கு அதை தொடர்ந்து ப்ரொடியூசராக ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. சில சீரியலில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இவங்க அந்த ஜாப்பை ரொம்பவும் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் செமையாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இவங்க அதுக்கப்புறம் இந்த ஜாப் நமக்கு போதும், சின்ன வயசுலேருந்தே நமக்கு என்ன பிடிக்கும், விஜே ஆகிறது தான் ரொம்பவும் பிடிக்கும், ஸோ நம்ம விஜே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஜாபை இவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் விஜேவா இவங்க ஆடிஷனில் கலந்துக்க பார்த்தாங்க. சொல்லப்போனால் இவங்க ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கும்போது பல விஜேஸை பல நடிகர்களாக ஆடிஷன் எடுத்திருக்காங்க. ஆனால் முதல் முறையாக போகும்போது இவங்களை ஒருத்தங்க ஆடிஷனில் தேர்ந்தெடுக்கும்போது இவங்களுக்கே ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. ஆரம்பத்தில் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் நான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு சொல்லாமல் நார்மலாகவே போய் கலந்துருக்காங்க. அப்படி பல ஆடிஷனில் கலந்துக்கிட்டு இவங்களுக்கு முதல் முறையாக சன் மியூசிக்கில் ஆங்கரிங் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. ஆரம்பத்துலேருந்து ரொம்பவும் சூப்பராக சன் மியூசிக்கில் ஆங்கரிங் பண்ணிட்டு வந்தாங்க நம்ம விஜே அக்ஷயா அவங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு சன் டிவியில் ஆங்கரிங் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. வணக்கம் தமிழா, பூவா தலையா, இப்படி பல ஷோஸை இவங்க ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஆர்ஜே பாலாஜி, நிக்கி கல்ராணி பலரையுமே இன்டர்வியூ எடுத்திருக்காங்க நம்ம விஜே அக்ஷயா அவங்க. இவங்களோட சிறப்பான அம்சம் என்னென்னா, இன்டர்வியூ எடுக்கும்போது அடுத்த ஆப்போசிட்டில் இருக்க இன்டர்வியூ எல்லோரையுமே ரொம்பவும் கைண்டாக நடத்துகிறது தான். எல்லோருமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட இன்டர்வியூ ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்கிற மாதிரி இவங்க இன்டர்வியூ எடுப்பாங்க. ஆனால் இவங்க சன் மியூசிக்கில் ஆங்கரிங் பண்ணும்போதே இவங்களுக்கு ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பெலாம் கிடச்சிது. இவங்க எப்படி ப்ரொடியூசராக ஆகி அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகி பல வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் தான் அதை ரிசைன் பண்ணிவிட்டு ஆங்கரிங்க்கு வந்தாங்களோ, அதே போல் இதுலேயுமே நம்ம ஓரளவுக்கு தேர்ந்த ஒரு ஆங்கராக மாறணும், அதுக்கப்புறம் இதை ரிசைன் பண்ணிட்டு வேணால் நம்ம ஹீரோயின் வாய்ப்பெலாம் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்புகளை எல்லாத்தையுமே மறுத்துட்டாங்க. தொடர்ந்து விஜே அக்ஷயா அவங்க கான்சன்ட்ரேஷன் ஆங்கரிங்கில் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது தான் இவங்களுக்கு ரோஜா சீரியல் டீமோட ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அப்போது ரோஜா சீரியல் டீம் இவங்கக்கிட்ட நீங்கள் எங்கள் சீரியலில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க ரோஜா சீரியலுமே நம்ம நடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் விலகியிருந்தாங்க. ஆனால் ரோஜா சீரியலில் இவங்களோட கதை அமைப்பு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ரோஜா சீரியலில் இவங்க அணுன்ற கதாபாத்திரத்தில் ஆரம்பத்துலேருந்து ஒரு வில்லி ரோல்லையே வர மாதிரி இருந்தது. சரி, இந்த ரோல் ரொம்பவும் சூப்பராக இருக்குது, அதுவும் வில்லி ரோல்னால் நமக்கு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் கிடைக்கும், அதனால் நம்ம வித்தியாசமான நம்மளோட நடிப்பை வெளிப்படுத்தலான்னு சொல்லி அதை சூஸ் பண்ணாங்க. அந்த வில்லி ரோலில் ரொம்பவும் சூப்பராக ரோஜா சீரியலில் நடிச்சிருந்தாங்க நம்ம விஜே அக்ஷயா அவங்க. விஜே அக்ஷயா அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு நியாந்தன்றவங்களோட சில வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்தது. இவங்க இருவருக்குமே ஆத்யான்ற ஒரு மகளும் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி தான் இவங்க. திருமணத்துக்கு அப்புறம் கூட அவங்களோட ஃபேமிலி இவங்கள நடிக்க சொல்லி ரொம்பவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட இன்னொரு ஃபேமிலி தான் என்னோட கணவரோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜே அக்ஷயா அவங்க. அந்தளவுக்கு ஃபுல் சப்போர்ட்டோடு தான் இவங்க இப்போ வரைக்குமே கண்டினியூவாக ரொம்பவும் சூப்பராக நடிச்சுக்கிட்டும் அதே சமயத்தில் விஜேவாகவும் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. விஜே அக்ஷயா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப்பில் ரொம்பவும் பிடிச்சது எல்லாமே அப்படின்னு சொன்னால் அது ட்ராவலிங் மட்டும்தான். இவங்க போகாத நாடே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அசர்பைஜான், சிங்கப்பூர், பிக்ரு, குல்மார்க்னு எல்லா ஃபேவரட் பிளேஸ்லேயுமே விஜே அவங்க
ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு ட்ராவலிங்னா அவ்வளோ பிடிக்கும். இதே போல் யோகா, கிக் பாக்ஸிங்னா இவங்களுக்கு ரொம்பவும் ஃபேவரட். பல வீடியோஸ்லையுமே இவங்க யோகா, கிக் பாக்ஸிங் பண்ணுற மாதிரி தான் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. பலருக்குமே விஜே அக்ஷயா அவங்கள ஒரு நடிகையா, ட்ராவலரா, ஒரு விஜேவா கூட தெரியலாம். ஆனால் அவங்க ஒரு பிஸ்னஸ் உமன் கூட. இவங்க ஆல்ரெடி தமோஹர் ஹவுஸ் ஆஃப் டிசைன் என்ற ஒரு ட்ரெஸ் கலெக்ஷனோட ஃபவுண்டராக இருக்காங்க. இதே போல் பக்கிள் அண்ட் பிளிங்குன்ற ஒரு கம்பெனியோட ஃபவுண்டராக இருக்காங்க. ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் இப்போ வரைக்குமே அவங்க சேலும் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்க்கெலாம் மாடலாகவுமே இவங்க தான் இருக்காங்க. பல ஆட்ஸுமே விஜே அக்ஷயா அவங்க பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 90,000 ஃபாலோவர்ஸை சோஷியல் மீடியாவில் வச்சுருக்காங்க நம்ம விஜே அக்ஷயா அவங்க. ரொம்பவும் ஒரு பாப்புலரான செலிப்ரிட்டியாக தான் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டுருக்காங்க நம்ம விஜே அக்ஷயா அவங்க. இவங்க தன்னோட சோஷியல் மீடியாவில் தன்னை ஒரு ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன், அதே போல் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட தான் எப்போவுமே விஜே அக்ஷயா அவங்க இருக்காங்க. விஜே அக்ஷயா அவங்க ஆங்கராகவும் சரி, ஆக்ட்ரஸாகவும் சரி பல விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க. அப்படி 2020ஆம் ஆண்டு சென்னை டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்தின ஒரு ஷோவில் இவங்க தமிழ்நாடு லெவலில் டாப் 20ல் உமன் ஸ்மால் ஸ்க்ரீன் செலிப்ரிட்டியில் 18th பிளேஸ் வந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் என் வாழ்க்கையில் அப்படின்னு 2020ஆம் ஆண்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்க ஒரு விஜேவாக மட்டும்தான் இருந்தாங்க. அந்த அச்சீவ்மெண்ட் முடிகிறதுக்குள்ளாரையே இவங்களுக்கு இன்னொரு அச்சீவ்மெண்ட் நடந்துச்சு. 2021ஆம் ஆண்டு இவங்க ரோஜா சீரியலில் நடிக்க ஆரம்பித்ததுனால 2022ஆம் ஆண்டு இவங்களுக்கு அணு கதாபாத்திரத்துக்காக ஃபேவரட் வில்லி நம்ம சன் குடும்ப விருதுகளில் கிடைச்சிது. ஃபேவரட் வில்லி விருது கிடைச்சதும் என் வாழ்க்கையில் ரொம்பவும் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்னு சொல்லியிருக்காங்க நம்ம விஜே அக்ஷயா அவங்க. இதே போல் சன் மியூசிக்லேயுமே இவங்களோட முதல் ஷோ என்னென்னா செம்ம மார்னிங் அப்படின்ற ஒரு ஷோவில் தான் முதல் முறையாக ஆங்கரிங் பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம விஜே அக்ஷயா அவங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலே இவங்க மீடியா துறையில் ரொம்பவும் கோல் வச்சுட்டு வராங்க. விஜே அக்ஷயா அவங்கக்கிட்ட உங்களோட அடுத்த எய்ம் என்ன, அடுத்த கோல் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன சிம்பிளான பதில் இதுதான். நான் அடுத்த இலக்கை நோக்கி எதுவுமே போனதில்லை. இது வரைக்கும் நான் உழைச்சதுக்கு எனக்கு எல்லாமே சரியாக அமைஞ்சிட்டு வருது. அப்படி தான் என்னோடய அடுத்த இலக்கம் அமையும்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே சாதகமாக அமையுது. அதுக்கு காரணம் என்னோடய உழைப்பு தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சிம்பிளாக, ரொம்பவும் சூப்பராக பதிவு பண்ணியிருக்காங்க விஜே அக்ஷயா அவங்க. உண்மையிலுமே இந்த ஆடுகளம் சீரியலில் தேவிப்பிரியா சீரியல் கதாபாத்திரத்தில் கலக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு இவங்களோட கதாபாத்திரம் ஆடுகளம் சீரியலில் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆடுகளம் சீரியல் முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த சீரியலில் முடிய போகுதுன்னா நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.